தளபதி இப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா வந்திருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தளபதி இப்போ தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிய போற கண்டிஷன்ல இருக்கு. சென்னையில இன்னொரு 2 நாள் ஷூட்டிங் மட்டுமே தளபதிக்கு பேலன்ஸ் இருக்கு. அதை முடிச்சிட்டாரு அப்படின்னா கோட் படத்துல அவரோட போர்ஷன் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் கோட் படத்துக்கு தளபதி டப்பிங் பேசுற வேலை மட்டும் பெண்டிங் இருக்கும். ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே தளபதி இன்டர்வல் வரைக்கும் டப்பிங் பேசி முடிச்சிட்டாராம். மீதி பாதி படத்துக்கு மட்டும்தான் தளபதி டப்பிங் பேசுற வேலை பெண்டிங்ல இருக்கு. ஆனா இந்த வேலையை தளபதி உடனே பண்ண போறது கிடையாது. ஜூலை மாசம் வரைக்கும் தள்ளி போட்டிருக்காராம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா படம் செப்டம்பர் 5ஆம் தேதி விநாயகர் சதுர்த்திக்கு தான் ரிலீஸ் ஆகுது. சோ தளபதிக்கு டப்பிங் பேச நிறைய டைம் இருக்கு. ஆனா இது மட்டும் அதுக்கான ரீசன் கிடையாது. இன்னொரு முக்கியமான ரீசனும் பாத்தீங்கன்னா இருக்கு. என்ன அப்படின்னா ஜூன் மாசம் தளபதி ரொம்பவே பிஸியா இருக்க போறாரு. 10th 12th ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் தளபதி நடத்த போறாரு. அது மட்டும் இல்லாம கட்சி ரீதியா ஜூன் மாசம் பல வேலைகளை தளபதி செய்ய போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு லேட்டஸ்டான அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இதுக்காக தான் கோட் படத்தோட டப்பிங் வேலைகளை ஜூலை மாசம் தள்ளி வச்சிருக்காராம். அடுத்த கட்டமா தளபதியோட கடைசி படமான 69வது படத்தை இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டிருக்காரு. ஏன்னா அடுத்த வருஷத்துல இருந்து தளபதி முழுமையான அரசியல்ல இறங்க போறாரு. சோ இந்த வருஷத்தோட எண்டுல தளபதியோட சினிமா வாழ்க்கை ஒரு எண்டுக்கு வருது அப்படின்னு தான் சொல்லணும். இத சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலுமே மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தளபதி வராரு. சோ கண்டிப்பா அவரை நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணும். சில அரசியல் பிரமுகர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நடிகர் விஜயால அரசியல்ல தாக்கு பிடிக்க முடியாது, 2026ல அவரால் முதலமைச்சரா ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க சொல்றத ஒரு நாளும் நம்ம உண்மை ஆக்கிர கூடாது. நம்மள நம்பிதான் 200 to 250 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வராரு. சோ அவரோட நம்பிக்கையை நம்ம கண்டிப்பா காப்பாற்றணும். நம்ம தளபதியை ஒரு ரியல் ஹீரோவா மாத்தி காட்டுவோம். அது நம்ம கையில தான் இருக்கு. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.